நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவல், பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது? ஸோ மெட்டபாலிசத்துக்கு அதை பயன்படுத்த முடியாமல் வேஸ்ட்டாக வெளியில் போக ஆரம்பிச்சிருதுங்க. ஃபுட் என்னமோ நம்ம நல்லா தான் சாப்பிட ஆரம்பிப்போம், ஆனால் அதனுடைய அப்சார்ப்ஷன் சரியாக இல்லைன்னா என்ன ஆகுது? உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகிறது, சோர்வு, எப்போ பார்த்தாலும் ஒரு டயர்ட்னஸ், காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுறது, இரவு எப்படா போய் படுப்போம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. முன்னாடிலாம் நான் எவ்வளோ பிரிஸ்காக ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போது இந்த சுகர் வந்ததுலேருந்து இந்த 2 வருஷமாக என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போதே. ஒரு பக்கம் தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்குது, ஸ்கின் எல்லாம் சுருக்கம் வந்த மாதிரி, முகம் பொலிவே இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்தது உடல் எடை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. இதிலிருந்து மீண்டு நான் சுகர் லெவலை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஸோ சரியான ஒரு சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு உணவு முறைகள் என்னென்ன? ஸோ பழைய மாதிரி நான் நல்லா பிரிஸ்காக இருக்கணும், ஸோ இளைத்த உடல் நார்மலாக எனக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த வழிமுறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும்.